அமைச்சரின் மகன் பேரக்குழந்தைகள் மும்மொழி படிப்பதாக அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் தனது 2 மகன்களும் இருமொழி கொள்கையில்தான் படிக்கிறார்கள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்க அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். உங்ககிட்ட இருந்து கல்வியை பிடுங்க. தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க. இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று. அதே மாதிரி ஒரு பொய்யத்தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. நாங்க சொல்றோம் நாக்பூரை விடுங்கன்னு. கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு 2 மொழி கொள்கை வேண்டுமா? நாக்பூரை விடுவோம், கோபாலபுரத்துக்கு வருவோம். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி, கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்த, கோபாலபுரத்தில் இருக்கவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இருமொழி கொள்கை இல்ல, கோபாலபுரத்து மாடல். இது 2 மொழி கொள்கை இல்ல. நாக்பூர் மாடல் அப்புறம் பேசுவேனா. அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றாரு. நாங்க பாரதிய மாடல் 3 மொழி படிக்கணும்னு சொல்றோம். தமிழக மாடல் சொல்றோம். இது கோபாலபுரத்து மாடலுடைய இருமொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் 3 மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பசங்களும் எல்கேஜில இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். என்றைக்கும் 2 மொழி தான் எங்களுக்கு இரட்டை மொழி கொள்கை தான் எங்களுக்கு.